Hi everyone, welcome to SPR Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டிலேயே ஸ்மோக்கி ஸ்டைல் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாலில் ஊற வச்சுக்கோங்க. ஆஃப் அன் ஹவர் ஊறணும். ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பால்லேருந்து சிக்கனை வெளியில் எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சிக்கனை பாலில் ஊற வைக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் குயிக்காகவும் குக் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக வெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது வேண்டாம், ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அயன் பேனில் கூட சிக்கனை குக் பண்ணலாம். ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அலுமினியம் ஸ்டீல்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. இரும்பு கடாய் பெஸ்ட்டு, அதில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ சிக்கன் பீசஸை இல்லை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் அது மேலே நல்லா கோட் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி சிக்கன் பீசஸை திருப்பி விடுங்க. பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் வெண்ணெய், அப்புறம் சிக்கனில் இருக்கிற ஆயில், அப்புறம் அந்த தயிர் அதெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ திருப்பி போட்ட பிறகு திரும்ப குக் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணியே குக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாம் ட்ரை ஆகும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம ட்ரை பண்ணணும். இதை நல்லா ட்ரை ஆக்கணும். அதுக்கு சிக்கனை நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த மசாலாஸ் ஒட்டி இருக்கிற மசாலாஸோடு ஜென்டலாக திருப்பி விடுங்க. நல்லா சாட் பண்ணி விடுங்க. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அடி பிடிக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சாட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எல்லா மசாலாஸும் சிக்கனில் ஒட்டுற வரைக்கும் நம்ம சாட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கறி துண்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கெரோசின் விட்டு எரிய விட்டுக்கோங்க. எரிஞ்சு இதை ஆஃப் பண்ண பிறகு ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டு, இது சூடாகவே இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த சிக்கனுக்கு நடுவில் வச்சுருங்க. இப்போது அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு புகை வரும், உடனே நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள், புகை வெளியில் போகக்கூடாது. இப்போ இதை அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கறி எரிய வைக்கும் போது ஒரு 2 ட்ராப்ஸ் கெரோசின் விடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம், அதுவே பயங்கரமாக எரியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்கேஸ் கெரோசின் இல்லாமையும் கறியை எரிய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்மோக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான்.
ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஸ்மோக்கி ஸ்டைல் தந்தூரி சிக்கன் வீட்லேயே பண்ணிட்டோம். ஸோ இது கூட கொஞ்சம் மயோனேஸ் அண்ட் க்ரீன் சட்னி இதோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மயோனேஸ் அண்ட் க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ பண்ணுறேன். இந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்புறம் இந்த ஸ்மோக் இதெல்லாம் சிக்கனில் இறங்கி சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.